அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன ஸய்யிதனா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. أما بعد فقد قال الله تعالى ولكم في القرآن العليم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن شر حاسد إذا حسد صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم وإياكم الحسد فإن الحسد يأكل الحسنات أو قال عليه الصلاة والسلام. எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. நம்ம ஈரின் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை வழிதவறாமல் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபட்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நல்லோர்கள் நல்லடியார்கள் குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் வரக்கூடிய ஜமாத்தர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் பரக்கத்து நிறைந்த சிறப்பான ஒரு மாதத்திலே சிறப்பான ஒரு மஜ்லிஸிலே நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாம் இங்கு ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய பெற்றோர்களையும் சொர்க்கத்தில் ஒன்று சேர்த்து வைத்தல் புரிவானாக. இன்றைய நாளை பரக்கத்து நிறைந்த நாளாக ஆக்கியல் புரிவானாக. இன்றைய நாளிலே ஏற்படக்கூடிய எல்லா வகையான தீங்குகளை விட்டும் பேராபத்துக்களை விட்டும் பலா முசீபத்தை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாலையும் பாதுகாப்பானாக. நம் அனைவருக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள் செலவீனங்கள் சிரமங்களிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாலையும் பாதுகாப்பானாக. செல்மனமெல்லாம் சிறப்பையும் கண்ணியத்தையும் மரியாதையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நம் மரணிக்கிற நேரத்திலே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமா சொல்லி மரணிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக பொறாமை என்றால் என்ன, பொறாமை என்றால் என்ன, பொறாமைப்படுவதனால் ஏற்படக்கூடிய தீங்குகள் என்ன, பொறாமையிலிருந்து தவிர்த்து கொள்வது எப்படி, பொறாமைப்படாமல் இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் என்ன, எந்தெந்த விஷயத்தில் பொறாமைப்படலாம் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவின் மூலமாக ஒரு சில செய்திகளை பார்ப்போம். அருமையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, பொதுவாக இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் எல்லா படைப்புகளில் வித்தியாசம் உண்டு. அல்லாஹ் தாலா எல்லா படைப்பையும் ஒரே மாதிரியான படைப்பாக அல்லாஹ் படைக்கவில்லை. எந்த படைப்பை எடுத்துக்கொண்டாலும் சரி வித்தியாசம் உண்டு. ஒரு சிலர்களுக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பு கொடுத்திருப்பான், ஒரு சிலருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை கம்மியாக கொடுத்திருப்பான், ஒரு சிலருக்கு அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்வை கொடுத்திருப்பான், ஒரு சிலருக்கு அல்லாஹ் நோயற்ற வாழ்வை கொடுத்திருப்பான், ஒரு சிலருக்கு இன்பத்தையும் ஒரு சிலருக்கு அல்லாஹ் துன்பத்தையும், ஒரு சிலருக்கு லாபத்தையும் ஒரு சிலருக்கு நஷ்டத்தையும் அல்லாஹ் கொடுத்திருப்பான். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் உண்டு. பொதுவா நம்ம எப்படி இருக்கணும், இந்த சமயத்துல எப்படி இருக்கணும்னா அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்திருக்கிறானோ, அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்திருக்கணும் அதை கொண்டு நம்ம பொருந்தி கொண்டு வாழணும். அல்லாஹ் நமக்கு அது கஞ்சோ கூழோ எது கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு நம்ம பொருந்தி கொண்டு வாழ்ந்தால் மற்றவர்களை பார்க்கும்போது பொறாமை ஏற்படாது. அல்லாஹ் நமக்குன்னு கொடுத்து அல்லாஹ் இதை கொடுத்துருக்கான், அவங்களுக்கு அதை கொடுத்துருக்கான், இவருக்கு அல்லாஹ் இதை கொடுத்துருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம்டா பொறாம அந்த கெட்ட கொண்டு நமக்கு வராது. பொறாமன்டா பொறாமந்தான் உலகத்துல பொறாமையின் காரணத்தை எல்லா பாவமும் ஏற்படுது. வானத்திலும் சரி, வானத்துல ஏற்பட்ட முதல் பாவம் சரி பொறாமையின் காரணத்தான் ஏற்படுச்சு. பூமியில் ஏற்பட்ட முதல் பாவமும் பொறாமையின் காரணத்தான் ஏற்படுச்சு. நம்ம வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ் தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து சஜ்ஜா செய்யலாம். மலக்குமார்கள்ட்ட வயதுக்குள்ளா இல் மலாய்கத்தி ஸ்ஜுதுல் யாதம ஃபஸ்ஜுது இல்லா இப்லீஸ். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து சஜ்ஜா செய்ய சொல்லுது. மலக்குமார்கள்லாம் சஜ்ஜா செஞ்சுட்டாங்க, இல்லா இப்லீஸ் சைத்தான் மட்டும் மறுத்துட்டான். என்ன செஞ்சான்? பெருமடிச்சான், பொறாமப்பட்டான். மனுஷன் மண்ணால படைக்கப்பட்ட இந்த மனுஷனுக்கு போய் நான் சஜ்ஜா செய்யணுமா, நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் நெருப்பால படைக்கப்பட்டவன், மனுஷன் மண்ணால படைக்கப்பட்ட சொல்லி பொறாமப்பட ஆரம்பிச்சான், அழிஞ்சு போனான், சபிக்கப்பட்ட சைத்தானா மாறுறேன் என்பதா வரலாறு பக்கம். அதே போன்று உலகத்தில் ஏற்பட்ட முதல் பாவமும் பொறாமையின் காரணத்தான் ஏற்படுச்சு என்பதாக காபில் ஹாபில கொலை செஞ்சது பொறாமையின் காரணத்தான் என்பதாக வரலாறு பக்கம். பொறாமண்டா என்ன, பொறாமண்டா என்ன நம்ம பார்க்கும்பொழுது பெருமக்கள் சொல்லிக்காமங்க, நமக்கு கிடைச்சது வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது, எனக்கு கிடைச்சது வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு நினைப்பதும், அதே நேரத்துல எனக்கு கிடைக்காதது வேற யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு நினைப்பதுதான்
உச்சகட்டமான பொறாமைங்கிறது. பொறாமைங்கிறது எனக்கு கிடைச்சது வேற யாருக்குமே கிடைக்கக்கூடாது, அல்லது எனக்கு கிடைக்காதது வேற யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது உச்சகட்ட பொறாமை என்பதாக நம்மளாம் பார்க்க. ரம்யானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நம்ம பொறாமைப்படுவதனால் ஏற்படக்கூடிய எவ்வளோ பெரிய பாவம். பொறாமைங்கிறது நம்ம நினைக்கிறோம் சும்மா சாதாரண நினைச்சு பொறாமைப்படுதோம்டா அவனுக்கு நிம்மதியே இருக்காது. யார் பொறாமைப்பட்டுக்கிட்டே இருக்கிறானோ அவன் அடுத்தவருடைய வளர்ச்சியை பார்த்து 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 அவன் நிம்மதி இல்லாமல் போயிடுவான். அடுத்தவருடைய வளர்ச்சி பார்த்து அவன் வீடு கட்டிட்டான், இவன் இடம் வாங்கிட்டான், இவன் கார் வாங்கிட்டான், இவன் வீடு கட்டிட்டான் இப்படின்னு சொல்லி அடுத்தவருடைய வளர்ச்சியை பார்த்து 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 பொறாமைப்படும் பொழுது அவனுக்கு நிம்மதி இல்லாமல் போயிடும். யாருடைய வளர்ச்சியை பார்த்து நம்ம எப்படி இருக்கும், ஒரு முஸ்லீமு ஒரு மோமின் எப்படி இருக்கண்டா, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கட்டும், மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கட்டும் சொல்லி ஒரு முஸ்லீம் நினைக்கணும் தருமே. நினைச்சோம்டா நமக்கு மத்தியில் பொறாமை ஏற்படாது. அடுத்தவருடைய வளர்ச்சியை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷப்படணும், மாஷா அல்லாஹ் என்று சொல்லணும் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கட்டுத்தர. அன்பிற்கினவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது நம்ம பொறாமக்காரனை விட்டு பாதுகாப்பு தரணும். எப்படி சைத்தானை விட்டு நம்ம பாதுகாப்பு தர்றோமோ, எல்லாம் தீங்குதலை விட்டு எப்படி அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தருமோ, அதே மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்லுவான், மின் ஷரி மா ஹலக்கு மின் ஷரி ஆசிதின் இதா ஆசிது. பொறாமைக்காரன் பொறாமைப்படும் பொழுது ஏற்படக்கூடிய தீங்குதலை விட்டு யாரெல்லாம் ஒரு இடத்துல பாதுகாப்பு தேடுறான். இப்போ பொறாமைப்படுறான், ஒருத்தர் பொறாமைப்படுறான்டா அவனுக்கும் பாவம் தான். அதே இடத்துல யாரை பார்த்து நம்ம பொறாமைப்படுதோம்னா அவர்களுக்கு தீங்கு விளையும், தீங்கு ஏற்படும். அதனாலதான் அல்லாஹ் சொல்லும்போது மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஆசிது, பொறாமைக்காரன் பொறாமைப்படும் பொழுது ஏற்படக்கூடிய தீங்கை விட்டு அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுறான் என்பதாக அல்லாஹ் தஆலா நம்ம கற்றுத்தரும். ஆக யாரு மீதும் பொறாமைப்படக்கூடாது. பொறாமை விட்டு யாரெல்லாம் என் மேல பொறாமைப்படுது அந்த பொறாமைக்காரனை விட்டு எங்களை பாதுகாப்பான்னு சொல்லி நம்ம அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காம. முதல் விஷயம் பொறாமைண்டா என்னண்டா, யாருடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. நல்லா இருக்கட்டும் நினைச்சா நல்லா இருக்கும். அதே நேரத்துல பொறாமை நம்ம படுறோம், ஒருத்தர் மேல பொறாமைப்படுதோம்டா நமக்கு ஏற்படக்கூடிய தீங்குதல் என்ன, பாவங்கள் என்னன்னு பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வையாகும் வல் ஹஸத, பொறாமையை விட்டு நான் எச்சரிக்கிறேன், பொறாமையை விட்டு நான் எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. பொறாமைங்கிறது எவ்வளோ பெரிய பாவம். பொறாமைப்படுதோம், 5 நேரம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்குறோம், ஹஜ்ஜி செய்கிறோம், உம்ரா செய்கிறோம், தான தர்மம் செய்ய எல்லா நல்லமலும் நம்மகிட்ட இருக்கு, எல்லா நல்லமலும் எல்லா வணக்கமும் நம்மகிட்ட இருக்கு. ஆனால் நம்முடைய உள்ளத்துல பொறாமைங்கிற கெட்ட குணம் நமக்கு. இவனை பார்த்தா பொறாமை, அவனை பார்த்தா பொறாமை, கூட பிறந்த அண்ணனை பார்த்தா பொறாமை, கூட பிறந்த தம்பியை பார்த்து பொறாமைப்படுறோம், அண்டை வீட்டாரை பார்த்து பொறாமைப்படுறோம். யாரை பார்த்தாலும் நமக்கு பொறாமை வந்துக்கிட்டே இருக்குண்டா நம்ம என்ன அமல் செஞ்சாலும் அது அழிஞ்சு போயிடும். தொழுதாலும் அழிஞ்சு போயிடும், நோன்பு வச்சாலும் அந்த நன்மை அழிஞ்சு போயிடும், ஜக்காத்து கொடுத்தாலும் அழிஞ்சு போயிடும், தர்மம் செஞ்சாலும் எல்லா நன்மையும் நம்ம பொறாமைப்படும் பொழுது ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போயிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அழகா சொல்லுவாங்க, எப்படி அழிஞ்சு போம்டா, வல் ஹஸத ஃபைனல் ஹஸத் யாக்குல் ஹஸனாத். பொறாமைங்கிறது எப்படிப்பட்ட பாவம்டா, நம்ம செஞ்ச நல்ல முறைகள்லாம் அழித்து விடுன்னு சொல்லிட்டு எப்படி சொல்லுவாங்க, கமா தாக்குலுன் நாரு வல் ஹதப, நெருப்புக்குள்ள எவ்வளவு வரவழிப்பட்டாலும் நெருப்புக்குள்ள எவ்வளோ பெரிய பச்சை விறகா இருக்கட்டும், காஞ்ச விறகா இருக்கட்டும், எப்படி நெருப்பு கட்டையை கரித்து விடுகிறதோ அழித்து விடுகிறதோ அதே போன்று பொறாமைங்கிறது நாம செஞ்ச எல்லா நல்ல அமல்களையும் அழித்து விடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுவாங்க. பொறாமைங்கிற அந்த கெட்ட குணம் எப்பவுமே வரக்கூடாதுன்னா என்ன செய்வோம், என்ன வழி? முதல் விஷயம், பொறாமைங்கிறது யாருடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. பொறாமைப்பட்டோம் அப்படின்ற யாருடைய வளர்ச்சியை பார்த்து நம்ம பொறாமைப்படுறோம்டா நாம செஞ்ச எல்லா நல்லமுறை அழிஞ்சிடும். இப்போ தொழுகையினுடைய நன்மை அழிஞ்சு வரும், நோன்பு வச்ச நன்மை அழிஞ்சு விடும், ஜக்காத்து கொடுத்தா, தான தர்மம் செஞ்ச, ஹஜ்ஜி செஞ்ச, உம்ரா செஞ்ச எல்லா நன்மையும் பொறாமைப்படும் பொழுது அழிந்து விடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காம. அதே நேரத்தில் பொறாமைப்படாமல் இருக்க நிச்சயம். இப்போ யாருடைய வளர்ச்சியை பார்த்து நமக்கு பொறாமை வருதுடா எப்பவுமே அதுக்கு என்ன வழி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்லுவாங்க, எப்பவுமே என்ன செஞ்சால் நமக்கு மேல் உள்ளவங்களை பார்க்கவே கூடாது. வசதி வாய்ப்புல உலக விஷயத்துல நமக்கு மேல உள்ளவங்களை பார்க்க கூடாது. அவர் வீடு கட்டிட்டாரு, இவர் கார் வாங்கிட்டாரு, இவர் பைக் வாங்கிட்டாரு, இவர் இடம் வாங்கிட்டாருன்னு சொல்லி நாம என்ன நிலையில அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கோம் அதைத்தான் பார்க்கணும் தவிர நமக்கு மேல உள்ளவங்களை பார்க்கவே கூடாது. உலக விஷயத்துல நமக்கு மேல உள்ளவங்களை பார்க்க கூடாது, மார்க் விஷயத்த நமக்கு மேல உள்ளவங்களை பார்க்கணும். எப்படின்டா, பொறாம வராம இருக்கணும்டா. ஒருத்தர் 5 நேரம் தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, ஜக்காத்து கொடுக்குறாரு, நிறைய அமல் செஞ்சுறாருன்னா அவரை பார்க்கணும். அவரை மாதிரி நாமளும் தொழுகணும், அவரை மாதிரி நாமளும் ஹஜ்ஜி செய்யணும், அவரை மாதிரி நாமளும் உம்ரா செய்யணும், அவரை மாதிரி தர்மம் செய்யணும், அவரை மாதிரி நல்ல மாதிரி நம்ம அதிகமாக செய்யணும்னு சொல்லி பொறாமப்படலாம். அவரை பற்றி நம்ம பொறாமப்படணும், அதை மாதிரி அமல் செய்யணும். உலக விஷயத்தில் என்ன செய்யணும்டா, நம்மளுக்கு கீழே உள்ளவங்களை பார்க்கணும். நம்ம இப்போ நான் வசதி வாய்ப்போடு வீடு இருக்கு, நம்மகிட்ட நல்ல வாகனம் இருக்கு, நல்ல பைக் இருக்கு, நல்ல குடும்பம் இருக்கு, நல்ல வியாபாரம் இருக்குண்டா அதை நினைச்சு நம்ம பொருந்தி கொண்டு நம்மளுக்கு அல்லாஹ் இதை தந்திருக்கிறான். நமக்கு கீழே உள்ளவங்க இது கூட இல்லாமல் இருக்காங்க, எத்தனையோ பேர் வீடு இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் வாகனம் இல்லாமல் இருக்காங்க, எத்தனையோ பேர் இடம் இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லி நமக்கு கீழே உள்ளவங்களை பார்த்தோம்னா அல்லாஹ் அவர்களை விட அல்லாஹ் நம்மளை நல்லா வச்சிருக்கிறான். அவர்களை விட அல்லாஹ் நம்மளை நல்லா வச்சிருக்கிறாங்கிற சிந்தனை நமக்கு நிச்சயமா வரும்.
எப்பவுமே மேல உள்ளவங்களை பார்க்கக்கூடாது. மேல உள்ளவங்க பார்த்தோம்டா பொறாம தான். கீழே உள்ளவங்களை பார்த்தா நன்றி செலுத்தக்கூடிய எண்ணம் வரும். மேல உள்ளவங்களை பார்த்தா அவன் நல்லா இருக்கிறாங்கிற பொறாம தான் வரும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொறாம வந்துச்சுண்டா நம்ம செஞ்ச எல்லா நல்ல முறையும் அழிந்து விடும், எல்லா நல்ல முறைகளும் அழிந்து விடும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்லுவாங்க, எப்பவுமே நமக்கு மேல உள்ளவங்கள உலக விஷயத்த நமக்கு மேல உள்ளவங்களை பார்க்கவே கூடாது. கீழே உள்ளவங்களை பார்த்தா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய எண்ணம் வரும், மேல உள்ளவங்களை பார்த்தா பொறாம வரும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் பொறாமப்படாம இருக்கு. யாருடைய வளர்ச்சியை பார்த்தோம் நம்ம பொறாமப்படாம அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கட்டும் நாம் நினைக்கிறோம்டா, அதன் மூலியம் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவோம். நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும், கூட பிறந்த அண்ணன் நல்லா இருக்கட்டும், கூட பிறந்த தம்பி நல்லா இருக்கட்டும், அண்டை வீட்டா நல்லா இருக்கட்டும், நம்ம ஊர் மக்கள் நல்லா இருக்கட்டும் சொல்லி யார் மீதும் பொறாமப்படாம இருந்து இருக்கிறோம் அப்படின்னா அதன் மூலியமா அல்லாஹ் அந்த நற்குணத்தின் மூலமாக சொர்க்கத்தை தருவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்லுவோம். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் நபவியில சஹாபாக்களோடு பேசிக்கிருக்கிறார். ரசூலுல்லாஹ் எல்லா சஹாபாக்களோடு பேசிக்கக்கூடிய நேரத்துல சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, இப்போது உங்களுக்கு மத்தியில ஒரு சொர்க்கவாதி வருவார், இப்போது உங்களுக்கு மத்தியில ஒரு சொர்க்கவாதி வருவார்னு சொல்லி ரசூல சொல்றாங்க. சொன்ன உடனே எல்லா சஹாபாக்களும் அப்படி திரும்புறாங்க. திரும்பி பார்க்குற யார் அந்த சொர்க்கவாதி, யாரு அந்த சொர்க்கவாதின்னு சொல்லி எல்லா சஹாபாக்களும் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா ஒரு அன்சாரி சஹாபி ஒளி செஞ்சுட்டு இடது கையில செருப்படுத்திட்டு வராங்க. ஒளி செஞ்சுட்டு இடது கையில செருப்படுத்திட்டு வராங்க. தொடர்ந்து 3 நாள் ரசூல சொல்றாங்க. முதல் நாள் சொல்றாங்க, இப்போ உங்களுக்கு மத்தியில் ஒரு சொர்க்கவாதி வருவார், அதே சஹாபி வராங்க. 2வது நாள் சொல்றாங்க, இப்பொழுது உங்களுக்கு மத்தியில் ஒரு சொர்க்கவாதி வருவார், அதே சஹாபி வராங்க. 3வது நாளும் இப்பொழுது ஒரு சொர்க்கவாதி உங்களுக்கு மத்தியில் வருவார்னு உடனே அதே சஹாபி 3 நாள் வரும்போது அந்த கூட்டத்திலிருந்து ஒரு சஹாபி அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ்ங்கிற சஹாபி என்ன செய்யறாங்க, இந்த சஹாபிக்கு பின்னாடியே போறாங்க. எதுக்காக? அவர் கூட போனா பதவி கிடைக்கும், அவர் கூட போனா பணம் கிடைக்கும்னு சொல்லி ஆசைப்பட்டா கிடையாது. அவங்க கூட போனா இவர் எப்படி சொர்க்கத்துக்கு போனாரு, எப்படி சொர்க்கவாதியை மாறினாரு, அத மாதிரி நாமளும் அமல் செஞ்சு இவரை மாதிரி சொர்க்கவாதியை மாறலாங்கிறதுக்காக அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் எல்லாம் கூடவே போறாங்க. சஹாபிக்கு கூட போய் சொல்றாங்க, எனக்கும் என்னுடைய தகப்பனருக்கும் சின்ன பிரச்சனை, எனக்கும் என்னுடைய தகப்பனுக்கு சின்ன பிரச்சனை, உங்க கூட ஒரு 3 நாள் இருக்கலாமா, உங்க கூட ஒரு 3 நாள் தங்கிக்கலாம்னு சொல்லி அந்த சஹாபி கூட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் பாக்குறாங்க 3 நாள் என்ன அவள் செய்யறாரு. பகல்ல பாக்குறாரு, வித்தியாசமான அமலும் இல்லை. நைட்டு இரவு நேரத்துல பாக்குற அந்த சாபியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, வித்தியாசம் எந்த ஒரு அமலும் கிடையாது. நாம எப்படி தொழுகிறோமோ நாம எப்படி அமல் செய்யறோமோ அதே மாதிரி தான் அந்த சாபியை அமல் செய்யறாங்க. வித்தியாசமா எந்த ஒரு அமலும் கிடையாது. 3 நாள் முடியுது. 3 நாள் முடிஞ்ச பிறகு அப்துல்லா இப்னு அம்ர் சாபினார் எல்லாம் அந்த சாபியிட்ட போறாங்க. போய் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸ்ல சபையில நாங்க இருந்தோம். அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்பொழுது உங்களுக்கு மத்தியில் ஒரு சொர்க்கவாதி வருவார், இப்பொழுது உங்களுக்கு மத்தியில் ஒரு சொர்க்கவாதி வருவான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் 3 நாள் சொன்னாங்க. 3 நாளுமே நீங்க தான் வந்தீங்க. 3 நாளுமே நீங்க தான் வந்தீங்க. நீங்க என்ன அமல் செய்றீங்க, வித்தியாசமா ஏதாச்சும் அமல் செய்றீங்களான்னு பார்க்கத்தான் வந்தேன். வித்தியாசம் எந்த ஒரு அமலும் உங்கள்கிட்ட கிடையாது, வித்தியாசமான எந்த ஒரு வணக்கமும் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும் பொழுது அந்த சாபி சொல்லுவாங்க, என்கிட்ட நீங்க பார்த்ததை தவிர வேற எந்த ஒரு அமலும் எனக்கு கிடையாது. நீங்க எதை பார்த்தீங்களோ அந்த அமல் தான் என்னுடைய நிரந்தரமான அமல். இருந்தாலும் அந்த சாபி சொல்லுவாங்க, என்கிட்ட உள்ள ஒரு நற்குணம் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு முஸ்லீமுடைய வளர்ச்சியை பார்த்து ஒரு முஸ்லீமுடைய வளர்ச்சியை பார்த்து நான் பொறாமப்பட்டதே கிடையாது. அந்த சாபி சொல்லுவாங்க, போகும்போது திரும்பும்போது சொல்லுவாங்க, ஒரு முஸ்லீம் நல்லா இருக்கனா நல்லா இருக்கட்டும்னு நினைப்பேன் தவிர பொறாமப்பட்டதே கிடையாது. எந்த ஒரு முஸ்லீமுடைய வளர்ச்சியை பார்த்து நம்ம பொறாமப்பட்டதே கிடையாது. இதான் என்கிட்ட உள்ள நற்குணம் நல்ல குணம் என்று சொல்லும்பொழுது அந்த சாபி சொல்லுவாங்க, நிச்சயமா நீங்க சொர்க்கவாதியா மாறினதுக்கான முக்கியமான காரணம் இந்த ஒரு நல்ல குணம் தான், இந்த நற்குணம் தான் உங்களை சொர்க்கவாதியை மாத்திச்சு என்பதாக அந்த சாபி சொன்னதாக ஹதீஸ்ல பார்க்க ரம்யானவர்களே. அப்ப நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா யாருடைய வளர்ச்சியை பார்த்து நம்ம பொறாமப்படவே கூடாது. ஆனா நம்ம அப்படி இருக்கிறோமாண்டா நிச்சயமா கிடையாது. கூட பிறந்த அண்ணன் நல்லா இருக்கிறாரு, ஒரு வசதி வாய்ப்போடு இருக்காரு, வெளிநாட்டுல இருக்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, வீடா கட்டுறாரு, இடம் வாங்கிட்டே இருக்கிறான்டா தம்பிக்கு பொறாம வரும். கூட பிறந்த தம்பி அண்ணன் நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டாரு. என்னண்டா வசதியோடு இருக்கானா, வசதி வாய்ப்போடு இருக்கிறானா, சந்தோஷமா இருக்கிறான், மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லி கூட பிறந்த அண்ணனை பார்த்து பொறாம வருது. இப்படி யார் எடுத்துக்கணும், கூட பிறந்த அக்கா நல்லா இருந்தா பிடிக்க மாட்டேங்குது, கூட பிறந்த தங்கச்சி நல்லா இருந்தா பிடிக்க மாட்டேங்குது. இப்படி நமக்கு மத்தியில பொறாமை ஏற்படுது. பொறாமை இல்லாம இருந்துச்சுன்னா, பொறாமை நமக்கு மத்தியில் இல்லாம இருந்துச்சுன்னா அதன் மூலியமா நிச்சயமா அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அருமையானவர்களே, சஹாபாக்கள் மத்தியில பொறாமை இருந்துச்சு. இப்படிப்பட்ட பொறாமை இருந்துச்சுன்னா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, 2 விஷயத்துல மட்டும்தான் பொறாமப்படலாம், வேற எந்த விஷயத்தை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது. 2 விஷயத்துல பொறாமப்பட. இதெல்லாம் ஒருத்தர் வசதி வாய்ப்போடு இருக்கிறார், செல்வ செழிப்போடு இருக்கிறாரு, ஹலாலான வழியில சம்பாதிச்சு ஹலாலான வழியில செலவழிக்க தாராளமா அள்ளி கொடுக்குற, இல்லாதவங்களுக்கு எளியவர்களுக்கு அள்ளி கொடுக்குறாருன்னா அவரை பார்த்து நம்ம பொறாமப்பட. வேற மாதிரி நாமளும் சம்பாதிச்சு
வேற மாதிரி 4 பேருக்கு உதவி செய்யணும், வேற மாதிரி 4 பேருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது எப்படி பார்த்து அவரை பார்த்து பொறாமப்படுறோம்டா, இது தப்பு இல்லை. அதே மாதிரி ஒருத்தர் மார்க்க கல்வியை கற்று அதை அமல் செய்து பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ் தெரியுது, அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்க, இது இவரை பார்த்து நம்ம பொறாமப்பட, வேற மாதிரி நாமளும் குர்ஆன் ஓதி பிறருக்கு கற்றுக் கொடுக்கணும். கல்வியை பார்த்து பொறாமப்படலாம், வசதி வாய்ப்போடு இருந்து செலவழிக்கிறாருன்னா அவரை பார்த்து பொறாம, இது அல்லாம வேற எந்த விஷயத்திலையும் பொறாமப்படக்கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க. சஹாபாக்களுடைய பொறாமையும் போட்டியும் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும் பொழுது, உலக விஷயத்திலையும் சரி மார்க்க விஷயத்திலும் சரி சஹாபாக்கள் இவரை விட வேற முந்தி விடங்கிற போட்டி இருந்துச்சு. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் போர் சமயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களால முடிந்த உதவி செய்யுங்க, போருக்கு கிளம்பணும், போருக்காக பொருளாதார உதவி இல்லை, உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க, உங்களால முடிந்த உதவியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்துக்கு உமர்ல சொல்றாங்க, இன்னைக்கு எப்படியாச்சும் அபூபக்கர் முந்திரும், இன்னைக்கு எப்படியாச்சும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க நிறைய தான தர்மத்தை ரசூலுல்லாஹ்க்கு பொருளாதார உதவியை செஞ்சு அபூபக்கரை விட முந்திடணும்னு சொல்லி ஆசைப்பட்டு என்ன செய்றாங்க, வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் கேட்டது, உமரில்லாட்ட ரசூலுல்லாஹ்ட்ட எப்படி கேட்டாங்கடா, ரசூலுல்லாஹ் உமரில்லாஹ் பார்த்து கேட்டாங்க, அப்போ உமரே உங்களை வீட்டுல இருந்து என்ன கொண்டு வந்தீங்க, என்னத்தை எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க. அப்போ உமர்ல சொல்லுவாங்க, யார ரசூலுல்லாஹ் வீட்டுல உள்ள பொருளை பாதி வீட்டுல வச்சுட்டு பாதி இங்க கொண்டு வந்தேன், வீட்டுல உள்ள பாதி பொருளை வீட்டுல வச்சுட்டு பாதி பொருளை நாங்க கொண்டு வந்துட்டேன் யார ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி உமரில்ல சொல்லுவாங்க. அபூபக்கர்லாம் கொஞ்சம் போல கொண்டு வராங்க, வீட்டுல இருந்து கொஞ்சம் போல சாமான கொண்டு வரும்போது அபூபக்கர்லாட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்பாங்கடா, அபூபக்கர் நீங்க எதை விட்டுட்டு வந்தீங்க, எதை எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்க மாட்டாங்க. உமர்லாட்ட ரசூலுல்லாஹ் அபூபக்கர்ல பார்த்து கேட்கும் பொழுது, அபூபக்கர் நீங்க எதை விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை மட்டும்தான் வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். உமர்லாட்ட கேட்கும்போது எதை எடுத்துட்டு வந்து நீங்க கேட்பாங்க. அபூபக்கர்லாட்ட கேட்கும் பொழுது எதை விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரையும் மட்டும்தான் வீட்டுல விட்டுட்டு வந்து, வேற எதுவும் என்கிட்ட இல்லை, வேற எதுவும் இல்லை, இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் என்பதாக அபூபக்கர்ல சொன்னதாக ஹதீஸ்ல இப்ப கர்மியானவர்களே அந்த விஷயத்துல பொறாமப்படுவாங்க. அபூபக்கர் எப்படியாச்சும் முந்திரணும், நிறைய அமல் செய்யணும், அதிகமா தர்மம் செய்யணும்னு சொல்லி உமர் இல்லா இப்படிலாம் போட்டி சஹாபாக்கள் மத்தியில் இருந்துச்சு. ஆனா நமக்கு மத்தியில் அப்படி போட்டி இல்லை, போட்டிங்கிறது பொறாமையா இருக்கு, போட்டி இல்லை. ஆனா சஹாபாக்களை பொறுத்தவரை எப்படிலாம் இருந்துச்சும் போது நிறைய போட்டி போடுவாங்க, நல்ல விஷயத்துல பொறாமப்படுவாங்க. ஒரு நாள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடி மதீனாவாசிகள் எப்படி இருந்தாங்க, 2 கூட்டமா இருந்துச்சு. ஹவுஸ் ஹஸ்ரஜ்ங்கிற கூட்டம் 2 கூட்டமா இருந்துச்சு. அந்த கூட்டம் எப்படின்னா காலங்காலமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். சண்டைண்டா எப்படிப்பட்ட சண்டைண்டா, மௌத்தாகக்கூடிய நேரத்துல பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு சொல்லுவாங்க, நான் மௌத்தானாலும் அந்த குடும்பத்தோடு சண்டை போடுவதை நிறுத்தக்கூடாது, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், எவ்வளவு பெரிய சொத்தே அழிஞ்சாலும் சரி அந்த குடும்பத்துல சண்டை போடுறதை நிறுத்திடக்கூடாதுன்னு சொல்லி வசியத்தை செஞ்சுட்டு மௌத்தாங்க. ஹவுஸ் ஹஸ்ரஜ் கூட்டம் 2 கூட்டத்தார்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, காலங்காலமா சண்டை போடுவாங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த பிறகு அந்த 2 கூட்டத்துல ஒன்று சேர்த்து வச்சாங்க, ஒற்றுமையை ஏற்படுத்தினாங்க, இணக்கத்தை ஏற்படுத்தினாங்க. அது பிற்காலத்தை எப்படி மாறுறாங்க அப்படின்னா, அந்த 2 கூட்டத்தார்களும் ஒரு நாள் பேசிக்கிறாங்க. ஹவுஸ் கூட்டத்தார்களும் ஹஸ்ரஜ் கூட்டத்தார்களும் பேசுறாங்க. எப்படி பேசுறாங்கன்னா, ஒற்றுமையா இருக்கக்கூடிய நேரத்துல எங்களுடைய கூட்டத்துல ஹவுஸ் கூட்டத்தார்கள் சொன்னாங்க, எங்களுடைய கூட்டத்துல எப்படிப்பட்ட சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு இந்த கூட்டத்தார்களும், ஹஸ்ரஜ் கூட்டத்தார்கள் சொல்றாங்க எங்களுடைய கூட்டத்துல எப்படிப்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறாங்க சொல்லி ஒரு போட்டி. அந்த நேரத்துல ஹவுஸ் கூட்டத்தார்கள் சொல்றாங்க, எங்களுடைய கூட்டத்துல எப்படிப்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறாங்கம்மா, மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்ட சஹாபி எங்கள் கூட்டத்தில் இருக்கிறாங்க, மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்ட சஹாபி எங்களுடைய கூட்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு வரலாறு சொல்லுங்க. என்ன வரலாறுன்னா, ரசூலுல்லாஹ் உஹது போருக்கு அறிவிச்சாங்க, போருக்கு வாங்க, போருக்கு சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செய்யும் பொழுது அந்த கூட்டத்துல இருந்து ஒரு சஹாபி ஹன்லலாங்கிற சஹாபி நினைச்சாங்க, உடனே போருக்கு வந்துடுறாங்க. போருக்கு அந்த போர்ல ஷஹீதாயிராங்க. அந்த போருக்கு போர்ல ஷஹீதாயிராங்க. ஷஹீதானா அந்த ஜனாசாவை குளிப்பாடக்கூடாது. இப்போ யாரெல்லாம் போர்ல ஷஹீதாகிறாங்களோ அவங்களுக்கு குளிப்பாடக்கூடாது. காரணம் அந்த இரத்த கரையோடு அப்படி அடக்கம் செஞ்சிருவாங்க. ஆனா எதுக்கு காரணம்னா, நாளை மறுமை நாள்ல அந்த மனிதர் அல்லாஹ் விசாரிப்பான், எதுக்கு உனக்கு ரத்தமா இருக்கு, கை துண்டிக்கப்பட்டிருக்கு, கால் துண்டிக்கப்பட்டிருக்கு, உன்னுடைய தலை துண்டிக்கப்பட்டிருக்குன்னு அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது அந்த மனிதர் சொல்வார், யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் நான் ஷஹீதான, உன்னுடைய பாதையில என்னுடைய கை துண்டிக்கப்பட்டு விட்டது, என்னுடைய கால் உன்னுடைய பாதையில ஷஹீதாக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுவாங்க என்பதா வரலாறு பக்கம். அப்ப அந்த சாபியிட்ட ஷஹீதாக்கப்பட்ட உடனே அந்த ஜனாசாவை மலக்குமார்கள்லாம் குளிப்பாடுறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, ஜனாசா குளிப்பாடப்படுது. குளிப்பாட்டப்பட்ட உடனே ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த மனைவிட்ட அந்த ஹன்லலாஹ் ரலியல்லாஹுடைய மனைவிட்ட வீட்டுக்கு அனுப்பி வச்சு என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்க சொல்லும் பொழுது அந்த மனைவி சொன்னாங்க, என்னுடைய கணவர் என்னுடைய இல்லறத்தில் ஈடுபட்டிருந்த இரவுல ஈடுபட்டிருந்து குளிப்பு கடமையோட போர்க்களத்துக்கு வந்தார். குளிப்பு கடமையோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல போர்க்களத்து வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க,
உங்களுடைய கணவரை ஹல்லல்லாவை மலக்குமார்கள் குளிப்பாட்டி கொண்டு இருக்கிறாங்க என்பதாக சுபச்செய்தி சொல்லுவாங்க என்பதாக பார்க்குறாங்க. மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்ட சஹாபி எங்களுடைய கூடத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஹஜ்ரத் கூட்டத்தார்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு வரலாறு சொல்லுவாங்க, எங்களுடைய கூட்டத்தில் எப்படிப்பட்ட சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க தெரியுமா, எங்களுடைய கூட்டத்தில் எப்படிப்பட்ட சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி இன்னொரு வரலாறு சொல்லுவாங்க. என்னென்னா சாஹிதுபனு முஆதுங்கிற சஹாபி, அந்த சஹாபி வரலாறு நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம். 30 வயசுல இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. 30 வயசுல இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. 37வது வயசுல மௌத்தாயிட்டாங்க, ஷஹீதாயிட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க. மௌத்தான செய்தியை கேட்டு அல்லாவுடைய அரிசி நடுங்குச்சு. 37 வயசுல மௌத்தாயிட்டாங்க. மௌத்து செய்தியை கேட்டு அல்லாவுடைய அரிசி சிம்மாசனம் நடுங்குச்சு. இதை பார்த்த உடனே ரசூல் ஆச்சரியப்பட்டு சாஹாபாக்கெல்லாம் சொன்னாங்க, ஷாதுபனு முஆதுடைய மௌத்தி செய்தியை கேட்டு அல்லாவுடைய அரிசி நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜனாசாவை தூக்கிட்டு போகக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் பெருவரில் ஊண்டி நடப்பாங்க. பெருவரில் சாதாரண நடக்காம பெருவரில் ஊண்டி நடக்கும்போது சாப்பாட்டுலாம் கேட்பாங்க, யாரும் சொல்ல போல இடம் இருக்கு, விசாலமா இடம் இருக்கு, எதுக்கு இப்படி சிரமப்பட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த ஜனாசாவுக்கு சாஹிதுபனு முஆது ஜனாசாவுக்கு 70,000 மலக்குமார்கள் நெருக்கிறாங்க, 70,000 மலக்குமார்கள் கலந்து கொண்டு என்னை நெருக்கிறாங்க, அதனாலதான் நான் இப்படி நடக்கிறேன் என்பதாக சொன்னதா ஹதீஸ்ல பக்கம். அந்த ஹவுஸ் கொடுத்தார்கள் சொல்லுவாங்க, எங்களுடைய கூட்டத்துல மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறாங்க. எங்களுடைய கூட்டத்துல 70,000 மலக்குமார்கள் கலந்து கொண்ட சஹாபாக்களும் 70,000 மலக்குமார்கள் கலந்து கொண்ட சாஹிதுபனு முஆதுடைய ஜனாசாவை கலந்து கொண்ட சஹாபாக்கள் எங்களுடைய கூட்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி சந்தோஷமா சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹஸ்ரஜ் கூட்டத்தார்கள் சொல்லுவாங்க, என்ன சொல்ல, உங்களுடைய கூட்டத்துல இருக்கிறாங்கப்பா, எங்களுடைய கூட்டத்தில் இப்படிப்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி போட்டியும் பராமரிச்சு எப்படிப்பட்ட சஹாபா இருக்கிறாங்கண்டா ஒரு நாள் சொல்லுவாங்க, சாபி எங்க கூட்டத்துல சஹாபி இருக்கிறாங்க, அவங்களுடைய ஒரு சாட்சி 2 சாட்சிக்கு சமம். பொதுவாகவே இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் திருமணம் முடிக்கிறோம்னா 2 சாட்சி அவசியம். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல சாட்சி கையெழுத்து 2 பேர் அவசியம். அதே மாதிரி ஒரு நபருடைய சாட்சி 2 சாட்சிக்கு சமம் என்பதாக ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபியை சொன்னாங்க. அந்த சஹாபி யார் தெரியுமா சொல்லி வரலாறு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு யூதன்ட்ட ஒரு ஒட்டகத்தை விலைக்கு பேசுவாங்க. விலை முடிஞ்சிட்டு ரசூலுல்லாஹ் காசு எடுத்து வர்றதுக்கு முன்னாடி அந்த யூதன் என்ன செய்வான்டா, இன்னொருத்த விலை பேசிக்கிருப்பான். ரசூலுல்லாஹ்ட்ட விலை முடிஞ்சிரு ஒட்டகம் ரசூலுல்லாஹ்க்கு வாங்கிக்கிறதுக்கு காசு எடுத்து வர்றதுக்கு முன்னாடி இந்த யூதன்னா அதிகமான விலைக்கு இன்னொருத்த வேலை பேசிக்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் வருவாங்க, எப்போ உன்கிட்ட வேலை முடிஞ்சிட்டு ஒட்டகத்தை நான் பேசி முடிச்சிட்டேன், எதுக்கு நீ விற்கிற அப்படின்னு சொல்லும்போது, நான் உங்கள்கிட்ட வேலை பேசல, நான் உங்களை பார்க்கல, உங்கள்கிட்ட விலையே பேசல, விலை முடிக்கல அப்படின்னு சொல்லி சண்டை போடுவான். சண்டை போடக்கூடிய நேரத்துல அந்த வழியா போன ஹுசைமத்து சாபித் ரலியல்லாஹு என்ன செய்வாங்க, அல்லாவுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உன்கிட்ட விலை முடிச்சுட்டாங்க, அதுக்கு நான் சாட்சி, விலை முடிச்சுட்டாங்க, நான் சாட்சி, அல்லாஹ் மீது ஆணையாக நான் சாட்சி சொல்லணும்னு உயர்ந்த சப்தத்தோடு சொல்லும் பொழுது அந்த யூத நிச்சயமா பயந்து போயிடுவான். பயந்து விட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த ஒட்டகத்தை கொடுத்த பிறகு ரசூலுல்லாஹ் அந்த சாபி கூப்பிடுவாங்க, ஹுசைமத்து சாபித் ரலியல்லாஹு கூப்பிடுவாங்க, நான் விலை முடிக்கும் பொழுது அந்த இடத்துல இல்லைப்பா, இடம் முடிக்கும் பொழுது அந்த ஒட்டகத்தை நான் விலை பேசும்பொழுது அந்த இடத்துல நீ இல்லைப்பா, எப்படி நீ சாட்சி சொன்ன அப்படிங்கும்போது அந்த சாபிட்ட ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, யார சொல்லுறது, நீங்க உலக விஷயத்த பூமிக்கு கீழே நடக்கக்கூடிய விஷயத்த சொல்றீங்க, நம்புறோம், வானத்துக்கு மேல நடக்கக்கூடிய விஷயத்த சொல்றீங்க நம்புறோம், அதே நேரத்துல மறைவான எத்தனையோ விஷயத்த நீங்க சொல்றீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க உண்மையை தான் சொல்லுவீங்க தவிர ஒருபோதும் இங்க பொய் சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லி நாங்க சாட்சி சொல்றோம்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உங்களுடைய ஒரு சாட்சி 2 சாட்சிக்கு சமம், உங்களுடைய ஒரு சாட்சி 2 சாட்சிக்கு சமம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உறுதிமொழி கொடுப்பாங்க. அந்த நேரத்துல பிற்காலத்து ஒரு வரலாறு ஒரு என்னன்னா, அபூபக்கர் ரசூலுல்லாஹோட வஃபாத்தான பிறகு அபூபக்கர்லாவுடைய காலகட்டத்துல குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படும். இப்போ நாம இருக்கிற மாதிரி குர்ஆன் அந்த நேரத்துல இல்ல. அந்த நேரத்துல ஒவ்வொருத்தரும் 10 ஆயத்தை எழுதி வச்சிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படுது. உதாரணம் சொன்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கிற ஒரு ஆயத்து இருக்குண்டா, அந்த ஆயத்து அல்லாஹ்வுடைய ஆயத்து தான், குர்ஆனுடைய வசனம் தான் சொல்லி பேரும் சொல்றாரு இது அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஆயத்தான் 2 பேரும் சொன்னாதான் குர்ஆன்ல இடம் வரும். எப்படி எல்லா ஆயத்தையும் சேர்த்துட்டாங்க, 6666 ஆயத்துல எல்லா ஆயத்தையும் சேர்த்துட்டாங்க, ஒரே ஒரு ஆயத்து மட்டும் இருக்கு, ஆனா 2 சாட்சி இல்லை. இது குர்ஆனுடைய ஆயத்து தாங்கிறதுக்கு 2 சாட்சி தேவை, ஆனா யாருமே இல்லை. அந்த நேரத்துல ஹுசைமத்து சாபித் ரலியல்லாஹு சொல்றாங்க, இது குர்ஆனுடைய ஆயத்தான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைங்கிற ஆயத்து குர்ஆனுடைய ஆயத்தான் சொன்ன பிறகு அந்த ஆயத்து குர்ஆன்ல சேர்க்கப்பட்டு என்பதாக வரலாறுக்காக அந்த ஒரு நபியினுடைய சாட்சி 2 சாட்சிக்கு சமம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த கூட்டத்தார்கள் ஹஸ்ரஜ் கூட்டத்துல இருக்கிறாங்க என்பதாக சஹாபாக்கள் மத்தியில போட்டியும் பராமரிச்சு. அருமையானவர்களே, புரிய வேண்டிய சம்பவம் என்னன்னா, பொறாமைங்கிறது 2 விஷயத்துல இருக்கணும். ஒருத்தர் வசதி வாய்ப்போடு இருக்கிறாரு, ஹலாலான வழியில் சம்பாதிச்சு இந்த ஹலாலான செலவழிக்க தாராளமாக செலவு செய்யறாருன்னா அவரை பார்த்து நம்ம பொறாமப்படலாம். வர மாதிரி நாமளும் சம்பாதிச்சு தாராளமாக செலவழிக்கலாம் பொறாம இருக்கிறோம். அதே நேரத்தில் ஒருத்தர் கல்வியை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாருன்னா அதை மாதிரி நம்ம அவரை பார்த்து நம்ம பொறாப்போம். இது அல்லாம
எந்த விஷயத்தையும் யாருடைய வளர்ச்சியை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது. பொறாம வராமல் இருக்கணும்டா அல்லாஹ் நமக்குன்னு எதை கொடுத்துருக்கிறானோ அதை கொண்டு பொருந்தி கொண்டு வரணும். அது வீடாக இருக்கட்டும், மனைவி மக்களாக இருக்கட்டும், குடும்ப எதாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்குன்னு கொடுத்தது இதான், அல்லாஹ் நமக்குன்னு கொடுத்தது இதான்னு சொல்லி பொருந்தி கொண்டு வாழணும். மேலே உள்ளவங்களை பார்த்து அவன் வீடு கட்டிட்டான், அவன் இடம் வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான், வசதியோடு இருக்கான் அப்படி சொல்லி பார்த்தோம்னா பொறாம வந்துச்சுன்னா நம்ம செஞ்சு எல்லா நல்லமலும் அழிந்துவிடும் என்பதா ஹதீஸ்ல பக்கம் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்தல் புரிவானாக. பொறாமை என்கிற மோசமான குணத்தை விட்டு அல்லாஹ் நம்மை அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் முழுமையான பாதுகாப்பை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.